Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியில் பொதுமக்களை பாதிக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதை கைவிட வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கண்ணமங்கலத்தில் உள்ள கால்வாயின் குறுக்கே திறனற்ற திமுக அரசு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள குடும்பங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என கூறி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கழிவுநீர் கால்வாய் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மனு அளித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ராமநாதபுரத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டு சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. பக்ரீத் பண்டிகைக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் சக்கரக்கோட்டையில் ஆட்டுச்சந்தை நடைபெற்றது. மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விற்பனைக்காக ஆடுகள் குவிந்தன. வழக்கத்தை விட ஆடுகளின் விலை உயர்ந்த நிலையில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னல் இல்லாததால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரவாயலிலிருந்து பெங்களூரு செல்வதற்கு 6 வழி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இதில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்த நிலையில் சுங்குவார் சத்திரம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் சிக்னல் அமைக்காததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. விடியா ஸ்டாலின் ஆட்சியின் காவல்துறையின் அலட்சியத்தால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த சங்கத்தின் மாநில தலைவர் தங்கராஜ் தலைமையில் விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தங்கராஜ், தீவனத்தின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளதால் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தெரிவித்ததோடு பாலுக்கு போதுமான விலை கிடைக்காததால் பால் உற்பத்தி குறைந்துள்ளது என்றும் கவலை தெரிவித்தார். விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து நட்டத்தை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 62 ரூபா எங்களுக்கு உற்பத்தி செலவு ஆகுதுங்க. இந்த செலவின கணக்கிட்டு அதில் பாதி அளவு லாபத்தை சேர்த்து எங்களுக்கு வழங்கினால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த கால்நடை விவசாயிகள் பயணிக்க முடியும். இன்னைக்கு கால்நடை வேலை செய்கிறதாருன்னா 70 வயசு, 80 வயசு, 60, 50க்கு மேலே இருக்கிறீங்க. இளைஞர்கள் யாருமே கிடையாது. இதே நிலைமை நீடிச்சுதுன்னா இந்த வேலைக்கு யாருமே வர மாட்டாங்க. அயல்நாட்டில் கையேந்தியம் பால் வாங்குற நிலைமை வந்துடும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அரசு அனுமதியின்றி ஆற்று மணலை கனரக வாகனங்களில் கடத்துவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாக்குடி கிராமத்தில் அரசு அனுமதியின்றி சவுட்டு மணல் என்ற பெயரில் தூய ஆற்று மணலை நாள் ஒன்றுக்கு 7 முதல் 8 லாரிகளில் கடத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அதை தடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் மணல் அள்ளுவதை தடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்தாமல் அவர்களுக்கு உறுதுணையாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சியில் விடியா ஸ்டாலின் அரசு அமைச்சர் வருகைக்காக பெண்கள் வெயிலில் காத்திருந்த அவலம் அரங்கேறியுள்ளது. திருவெரும்பூர் வட்டத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. விடியா ஸ்டாலின் அரசின் அமைச்சர் அன்பில் மகேஷ் வருகைக்காக பெண்கள் கொளுத்தும் வெயிலில் புடவை முந்தானையால் முகத்தை மறைத்துக் கொண்டு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்திருந்தனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் பயனாளிகள் செல்லக்கூடாது என கட்டளையிட்டதால் கொளுத்தும் வெயிலில் பெண்கள் அமர வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டது.